ஸோ அனுபவங்கள் அப்படின்னு சொல்றதுக்கும் முன்னாடி வந்து பார்க்கும்போது வந்து நார்மல் அப்படின்னு இருக்கிறதும் வந்து டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ்னு ஆ. நான் சொல்லலாம். ஏன்னா வந்து இங்கே இந்த டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்றது இந்த டிஸ்லெக்ஸியா அப்படின்னு ஒரு இந்த டிஃபிகல்ட்டி. டேர்மே எங்களுக்கு புதுசு தான். ஏன்னா பெருசா இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதில்ல. இது இதை பத்தி நீங்க நிறைய சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒண்ணுமே தெரியாம தான் நாங்க இப்போ வந்து நாங்க ஒரு குழந்தை மாதிரி தான் வந்து நிக்கிறோம். உங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த டிஸ்லெக்ஸியா அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் கற்றல் திறன் குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ Okay. கற்றல் திறன்னா வந்து ரீடிங் ரைட்டிங் அந்த பசங்களுக்கு வராமல் மற்ற ஓரலாக வந்து கம்யூனிகேட்லாம் பண்ண முடியும் அவங்களால. பட் ஆனால் வந்து ரீடிங் ரைட்டிங் வரும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், இல்லை வந்து ரீட் பண்ணும்போது ரீட் பண்ண முடியாத இருக்கும். ஸோ இதுதான் அந்த டிஃபிகல்ட்டி. இது வந்து 1 in 5 சில்ட்ரனுக்கு இருக்குது, ரெகுலர் ஸ்கூல் கோயிங் பசங்களுக்கு கூட. ஸோ அது இதை நான் வந்து இன்விசிபிள் டிசபிலிட்டின்னு சொல்வேன். ஒரு பார்த்தா தெரியாது, பட் ஆனால் அந்த டிஃபிகல்ட்டி அந்த குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டி தான் எனக்கும் வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு, இப்போவையும் இருக்குது. ஸோ அந்த டிஃபிகல்ட்டி என்னன்னா வந்து நான் ஓரலாக எல்லாமே சொல்ல முடியும். ஸோ வந்து நீங்கள் எதாவது ஆன்சர் கேட்டிங்கன்னா நான் ஓரலாக நல்ல மனப்பாடமாக லைக் அதை வந்து சொல்லுவேன், அதை எக்ஸ்பிளைன் கூட பண்ணுவேன். ஸோ ஆனால் வந்து அதை எழுதணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்பெல்லிங்லாம் வராது. இப்போ ஆந்த்ரபாலஜி அப்படின்னா வந்து ஹியூமன் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அதை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும், எல்லாம் தெரியும். பட் ஆனால் அதே ஆந்த்ரபாலஜியை ஸ்பெல்லிங் எழுத சொன்னால் தெரியாது. ஸோ இதுதான் இந்த டிஃபிகல்ட்டி, இதுதான் இந்த டிஸ்லெக்ஸியா. ஓகே, இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது இது. ஏன்னா இது வந்து இது வரைக்கும் தெரியல, இதை பற்றிலாம் தெரியல, பெருசாக யோசித்ததும் கிடையாது. இது ஓகே, இது என்ன சரி, அவங்க ஏதோ அவங்க ஒழுங்காக நிறையா புக் வாசிக்கிறதுல இப்போ இருக்குது, நிறையா அவங்க கேட்குறதுல இப்போ இருக்குது, அதனால் இவங்களுக்கு இது இருக்குது, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணாங்கன்னா வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இது ஒரு கற்றல் குறைபாடு அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய வருது. சில பேரண்ட்ஸுக்கும் அந்த பிள்ளைங்களை பற்றி தெரிய மாட்டேதான், படிக்கலை எழுத மாட்டேன்றான் அப்படின்னு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் டியூஷனும் தான் போடுறாங்க. அது என்னன்னு சின்ன வயசுலேயே அதை ரெகுலரைஸ் பண்ணிட்டோன்னா அவங்கள வந்து சரி, நல்ல வழியில் கொண்டு வந்துடலாம்.